நபிமார்களை தாண்டி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அடியானுக்கும் துவா மாற்றத்தை ஏற்படுத்தும். துவா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த துவாவை நாம் முறையாக சரியாக இஹ்லாஸோடு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர்கள் யார் அப்படின்னா அவங்க அம்மா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய அம்மா. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பிறந்த அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. சில அறிஞர்கள் கண்ணே தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாங்க. தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பார்வையை தந்தான். அவர்களுக்கு பார்வையை தந்தான். இது ஏதோ கதையோ அல்ல, சாதாரண செய்தியாக இல்லை, வரலாற்றில் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய செய்திகள். எல்லா அறிஞர்களும், பெரும்பாலான அறிஞர்கள் அவர்களை பற்றி சொல்லும்போது குறிப்பிடுறாங்க. புகாரி இமாமுடைய வரலாறு என்பது எடுக்க முடியாத ஒரு வரலாறு அல்ல. மற்ற அறிஞர்களுடைய வரலாறை விட புகாரி இமாமுடைய வரலாறு என்ன செய்யலாம்னா இலகுவாக எடுத்துடலாம். ஏன்னா அந்த புகாரி கித்தாபு நமக்கு அவர்களுடைய வரலாற்றையும் சேர்த்து என்ன செய்யுது அப்படின்னா சொல்லி தருகின்றது. அப்போ என்ன செய்யுது, அவங்க திரும்ப திரும்ப கேட்டதின் காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்வை கொடுத்தான். அந்த பார்வையோடு அந்த தாயார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மகனை நல்ல ஒரு கல்வியாளனாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா கணவர் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ். அவர் இஸ்மாயில் என்று சொல்லப்படக்கூடிய புகாரி ரஹிமஹுல்லாவுடைய தந்தை நல்ல மார்க்க அறிஞர். அப்போ தாய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளையும் அதே போல் உருவாகணும், அதே போல் தன்னுடைய பிள்ளையும் உருவாக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்க, மெனக்கெடுறாங்க. அப்படி மெனக்கிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த தாயினுடைய பிரார்த்தனையின் காரணமாகவே அவர்களை நல்ல ஒரு அறிவாளியாக, நல்ல மரண சக்தி உள்ளவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றினான். என்றைக்குமே தாயுடைய பிரார்த்தனைக்கு பலம் இருக்குங்க. அது சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நல்லா விளங்கிக்கங்க. தாயுடைய பிரார்த்தனை என்பது சாதகமாக இருந்தாலும் பலம் இருக்குது, பாதகமாக இருந்தாலும் பலம் இருக்குது. அதனால் என்றைக்குமே தாயிடத்தில் பாதகமாக பிரார்த்தனை மட்டும் வாங்கிடவே கூடாது. தாயிடத்தில் என்றைக்குமே நமக்கு சாதகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா தாயினுடைய பிரார்த்தனைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலேயே அதிகமாக நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை சொல்கிறான் அப்படின்னா தாயை தான் சொல்கிறான். நஹக்கு பி ஹுஸ்னி சஹாபத்திங்கிறப்ப உலகத்திலேயே நான் அதிகமாக நேசம் வைப்பதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு கேட்குறப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாயினாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தந்தையினாங்க. அப்போ தாயினுடைய பிரார்த்தனைக்கு அவ்வளோ பலம் இருக்குது. நம்ம எல்லா பிரார்த்தனையை பற்றி பார்த்தோம். நிறைய பேர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், மார்க்கம் அறிந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்கிறோமா இல்லையா? அதே போல் தாயிடத்திலிருந்து பிரார்த்தனை வாங்கணும். தாய் நமக்காக பிரார்த்தனை செய்யணும். தாய் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்கணும். தாய் ஒருவேளை பிள்ளைக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் கூட பழிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தாய்மார்கள் பிரார்த்தனை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு செய்தி பிரார்த்தனைன்னு வந்தனால இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜுரைஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஜுரைஜ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு தாயினுடைய பிரார்த்தனையினால் சோதனை அனுபவித்தார் அப்படிங்கிற வரலாறு சொல்லுது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி. ஒரு தாயினுடைய பிரார்த்தனையினால் ஜுரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா சில சோதனைகளை அனுபவித்தார். அப்போ அந்த அளவுக்கு பலம் இருக்குது. அந்த அளவுக்கு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய ஒரு தாயினுடைய பிரார்த்தனைக்கு பலம் இருக்குது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ரிதல்லா ஃபி ரிதல் வாலிதைன் வ சஹ்துல்லா வ சஹ்துல் வாலிதைன்னாங்க. அல்லாஹுடைய திருப்தி பெற்றோருடைய திருப்தியில் இருக்குது, அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்தில் இருக்குது அப்படின்னாங்க. கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அவங்க ஆளாகி எதிராக பிரார்த்தனை செஞ்சால் பழிச்சிடும். தாயுடைய பிரார்த்தனை பழிச்சிடும். அப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா ஜுரைஜை பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்க்க போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜுரைஜை பார்க்குறதுக்காக போகும்போது தொழுதுட்டு இருக்கிறார். ஜுரைஜ்னு கூப்பிட்றாங்க, வரலை, தொழுதுகிட்டே கண்டினியூ பண்ணிடுறாரு தொழுகையாக. வந்தமாக திரும்பி போயிடுறாங்க.
2வது நாள் வராங்க, வந்து ஜுரைஜை கூப்பிட்றாங்க, அப்பையும் தொழுதுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா கூப்பிட்றாங்க, தாய் கூப்பிட்றாங்க, தாயா தொழுகையாங்கிறப்ப தொழுகையை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுறாரு. 3வது நாள் இதே நடக்குது. 3வது நாள் தாய் கோபத்தில் சொல்கிறாங்க, ஒரு மோசமான பெண்ணை சந்திக்காமல் ஜுரைஜுக்கு மரணத்தை கொடுத்துடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு மோசமான பெண்ணை சந்திக்காம இந்த ஜுரைஜ் என்ன செஞ்சிடக்கூடாது, மரணத்தை தழுவிடக்கூடாதுன்னு பிரார்த்தனை செஞ்சிடறாங்க. அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டான். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டான். என்ன ஆகுது அப்படின்னா, ஜுரைஜ் என்பவர் சமூகத்தில் நல்லவர், அவருக்கு அவப்பெயரை உண்டாக்கணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. அப்போ தனிமையில் இருக்கிற ஊரை விட்டு ஒதுங்கி தனிமையிலிருந்து அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறார். அப்படி வணங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் மீது எப்படியாவது ஒரு அவப்பெயரை உண்டாக்கும்னு நினைச்ச சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணை, மோசமான நடத்த உள்ள பெண்ணை அவரை எப்படியாவது ஒரு பக்கம் திசை திருப்பீர் அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணும் போகிறா, ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல அவரை. உடனே என்ன செய்கிறான்னா, ஒரு ஆட்டு இடை என்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு இடையினிடத்தில் தவறான உறவு கொண்டுடுறா. அதன் மூலமாக அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்தோன்னு சொல்லிடுறா, இது வந்து ஜுரைஜுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு. இது அந்த ஊரில் போய் சொல்லப்படுது. பொதுவாக ஊரில் ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் எல்லாத்துட்டையும். யாரை பற்றியா தப்பாக சொன்னால் என்ன செய்வாங்க, உடனே நம்பிடுவாங்க. நல்லா சொல்லுங்கள், நம்ப மாட்டாங்க. நம்ம அப்படி பழகியிருக்கோம். அவரை நம்மளை பற்றி நல்லா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியா உண்மையிலையா நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையேன்னுவாங்க. இருந்தாலும் மோசமான நினைச்சேன் நான் அப்படின்றாங்க. உடனே ரியாக்ஷன் வரும். இது யதார்த்தமான மனித இயல்பு. அது இன்னைக்கு இல்லை, நான் சொல்கிறது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் அன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஜுரைஜை பற்றி சொன்ன உடனே யோசிக்காமல் வேகமாக போய் அவர் இந்த கூடாரத்தை அடித்து நொறுக்கி போட்டுறாங்க. அவருக்கு என்ன நடக்கிறே தெரியல. ஏன்னா ஊரை விட்டு ஒதுங்கில இருக்கார். அடிக்கடி அவரை அடித்து அவர் கூடாரத்தை நொறுக்கியாச்சு. அப்போ என்னப்பா நடந்துச்சு அப்படின்னோடனே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பெண்ணை கூட்டிகிட்டு வந்தோடனே, இந்த பெண்ணோட நீங்கள் தப்பாக நடந்திருக்கீங்க, அதுக்காக ஒரு குழந்தையே பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன செய்யணும், அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கூப்பிட்றாரு. குழந்தையை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, அந்த குழந்தை பிறந்த குழந்தை, அந்த பிறந்த குழந்தையுடைய வயிற்றில் ஒரு தட்டு தட்டுறார். தட்டி கேட்குறாரு, உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிறந்த குழந்தை பேசுது, என்னுடைய தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லிடுது. குழந்தை பருவத்தில் பேசியவர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பட்டியலை சொல்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிற மாதிரியே இன்னும் சில குழந்தைகள் பேசியிருக்கு, இன்னும் 3 குழந்தைகள் பேசியிருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை தான் அந்த ஜுரைஜுடைய சம்பவத்தில் பேசின குழந்தை. வயிற்றில் தட்டினோடனே என்னுடைய தந்தை இவர் தான் சொல்லிடுச்சு. சொன்ன உடனே, ஐயோ நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்களேன். எதார்த்தம் தானே, எல்லாமே பண்ணிடுவாங்க. பேரு கீரெல்லாம் டேமேஜ் ஆகி நாசமாக போய் அவன் வாழ்க்கையே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தெரிஞ்சவொடனே எங்க தெரியாமல் பட்டோம், மன்னிச்சிருங்க. அப்போ ஒன்று அவங்க ஒரு படி மேலே போய், வேணா அந்த கூடாரத்தை வெள்ளியில் போட்டு தரட்டுமா, தங்கத்தில் போட்டு தரட்டுமா, அவங்களுக்கு கூடாரம், எப்பா இருந்த மாதிரியே கொடுங்க, எண்ணெயை விடுங்க அப்படின்னார். அப்போ எதுக்குன்னா, இதை நான் சொல்வதற்கான காரணம் தாயுடைய பிரார்த்தனைக்கான பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் சாதகமாக பிரார்த்தனை செய்தால் அதுக்கான பலம் அப்படிங்கிறத எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். பிரார்த்தனை எல்லா நேரங்களையும் அற்புதத்தை தரும்.